காலம் 19-20 நமக்கு வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி இல்ல, பெட்ரோல் டீசல் வருமானம் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, கலால் வரி கிடையாது, வரியே இல்லாம ஓராண்டு ஆட்சி புரிந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட ஏழை மக்கள் பாதிக்க கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில 11 மாதம் விலையில்லா உணவுப் பொருளை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. இந்த கொரோனா தொற்று, அந்த நோய் எப்படி ஒருவருக்கு வரும், அதை எப்படி அந்த நோயை குணப்படுத்துவது என்று எதுவுமே தெரியாத சூழலில் கூட தமிழக இருக்கின்ற விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு வல்லரசுல கூட இப்படிப்பட்ட சிகிச்சை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கல. பாரத பிரதமர் அனைத்து முதலமைச்சருடைய கருத்துக்களை காணொலி காட்சி மூலம் கேட்கின்ற பொழுது அவர் குறிப்பிட்டார், தமிழகத்திலே கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதில் முதல் மாநிலம் நீங்க தமிழ்நாட்டில் மாதிரி நீங்க கடைபிடிங்க, கொரோனா வைரஸை தடுக்க முடியும் என்று. அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம், மக்களை காத்த அரசாங்கம் நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவர்கள், திரு ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. அப்படிப்பட்ட நிலைமைதான் திமுக இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்ல. ஜனநாயகம் உள்ள ஒரு இயக்கம். யார் வேண்டாலும் உழைத்தால், கட்சிக்கு விசுவாசமா இருந்தால் உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். திமுக வர முடியுமா? வர முடியுங்களா? ஒரு கிளை செயலாளர் அண்ணா திமுக பொதுச் செயலாளர் வர முடியும்னா அண்ணா திமுக தான் வர முடியும். ஒரு கிளை செயலாளர் எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும், அமைச்சர் ஆக முடியும், முதலமைச்சரே ஆக முடியும் அண்ணா திமுக தான். திமுக போல வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப ஆட்சி இல்ல, மன்னர் ஆட்சி இல்ல. அண்ணா திமுக ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி. ஏழைகளுக்கும் இடம் உண்டு, உழைப்பவர்களுக்கும் இடம் உண்டு. அவர்களும் எம்எல்ஏ ஆவார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ன மிட்டாமிராஸ் தாரா? பவானி சாகர் சட்டமன்ற உறுப்பினர் மிட்டாமிராஸ் தாரா? சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர், ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர்களை எல்லாம் அண்ணா திமுகவிலே வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்று அழகு பார்க்கின்ற கட்சி அண்ணா திமுக. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்.